அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் அப்துல் ரஹ்மான். இந்த ஆமீன் சொல்றது ஒரு பிரிவினர் அமைதியா சொல்லணும்னு சொல்றாங்க, நம்ம கொஞ்சம் சவுண்டா சொல்லணும்னு சொல்றோம். இதுல எது சரின்னு? அதாவது பல பள்ளிவாசலுக்கு ஒரு போறாரு இல்லையா, சில பள்ளிவாசல்ல உலவாலின்னு சொன்ன உடனே ஆமீன் என்று சத்தமா சொல்றாங்க, சில பள்ளிவாசல்கள்ல கொஞ்சம் சத்தம் கம்மியா சொல்றாங்க. இது எது சரின்னு கேட்கிறாரு. இந்த ஆமீனை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன விளங்கணும்னு கேட்டா, குர்ஆன்ல ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா, இதா காலல் இமாமு உலவாலின், இமாம் உலவாலின் என்று சொன்ன உடனே கூலு ஆமீன், நீங்கள் ஆமீன் என்று சொல்லுங்கள். குர்ஆன்ல ஹதீஸ்ல எப்படி இருக்குன்னு கேட்டா, இமாம் உலவாலின் சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, ஆமீன் சொல்லுங்கள். யாருடைய ஆமீன் மலக்குகளுடைய ஆமீனோடு ஒத்து போய் விடுகிறதோ, மலக்கு சொல்லுவாராம். இமாம் உலவாலின்னு சொன்ன உடனே மலக்குகள் இருக்காங்கல்ல, அவங்களும் ஆமீன் சொல்லுவாங்களாம். அந்த ஆமீன் நம்ம ஆமீன் அப்படி மேட்ச் ஆகி போயிருச்சுன்னு சொன்னா அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறதுனால ஆமீன் சொல்லணும் என்பதுல மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் ஆமீன் சொல்லுங்கள் இருக்குல்ல, இந்த சொல்லுங்கள்ங்கிறத சத்தமா சொல்லுவதுன்னு அர்த்தம் கொடுக்கிறதா, வாய்க்குள்ள சொல்லுவது என்று அர்த்தம் கொடுக்கிறதா என்றால் அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. கவுலுங்கிற இந்த சொல்லுங்கிற வார்த்தைக்கு சத்தம் போட்டு சொல்றதையும் சொல்லுன்னு சொல்லலாம், வாய்க்குள்ள சொல்வதையும் சொல்லுன்னு சொல்லலாம், சொல்றதுன்னு சொல்லலாம். இது நம்மளா சொல்லல, அல்லாஹ்வே குர்ஆன்ல என்ன சொல்றான்னு கேட்டா, வஅஸ்ஸிரு கவுலக்கும் அபிஜ்ஹரு, உங்களுடைய சொல்லை பகிரங்கமாக வேண்டுமானால் வெளிப்படுத்துங்கள், வாய்க்குள்ள வைத்துக் கொள்ளுங்கள். அது சொல்லுங்கிற வார்த்தை, கவுலுங்கிற வார்த்தை எல்லாம் யூஸ் பண்றோம். அப்ப நம்ம உதாரணமா சுப்ஹானல்லாஹ்னு நான் சொல்றேன், இதுவும் சொல்றதுதான், இதுவும் சொல்றது, சொல்லணும்னு தான் அங்க வருது. சொல்றதுக்கு அர்த்தம் என்ன, சத்தமா சொன்னாலும் சொல்வதுதான், சத்தம் இல்லாமல் சொல்லிவிட்டாலும் அது சொல்வதுதான். அப்ப ரெண்டுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தையை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டிருக்கிறாங்க அந்த ஆமீன் விஷயத்துல. அதனால சத்தம் போட்டு சொல்லுங்கள் என்று ஒரு ஹதீஸும் கிடையாதுங்க. சத்தம் இல்லாம சொல்லுங்க, வாய்க்குள்ள சொல்லுங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் கிடையாது. ஆமீன் சொல்லுங்க என்றுதான் ஹதீஸ் இருக்கிறது. இது ஃபர்ஸ்ட் நீங்க விளங்கிக்கிறீங்க. இப்ப நம்ம ஜமாத்துல உள்ளவங்க சத்தம் போட்டு சொல்ற காரணம் என்னன்னு கேட்டா, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அவங்களுடைய காலத்துல ஒரு ஹதீஸ்ல அறிவிக்கப்படுகிறது, பள்ளி வாசல்ல தொழுகை நடக்கும் பொழுது ஆமீன் சொல்வார்கள், அந்த ஆமீனில் பள்ளி வாசல் அதிரும். ஆமீன் என்ன செய்யும், பள்ளி வாசல் அதிரும் அளவுக்கு ஆமீன் சொல்வார்கள். இது சஹாபாக்களுடைய செயல் தான். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்கும் போது வரும்னு வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு சஹாபாக்கள் பள்ளிவாசல்ல தொழும் பொழுது ஆமீன், மக்கள் சொல்கிற ஆமீன் காரணமாக பள்ளி வாசல அதிர்ற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இதை வைத்துக் கொண்டுதான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. சஹாபாக்கள் ஒன்ன செஞ்சு காட்டியிருக்கிறாங்க, அதனால இந்த அர்த்தமாகத்தான் அது கொடுப்பது சிறந்தது. அதாவது ஒரு ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது, வாய்க்குள்ள சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க, ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. ரெண்டு அர்த்தம் உள்ள சொல்லுக்கு குறிப்பிட்ட ஒரு அர்த்தத்தான் கொடுக்கணுங்கிறதுக்கு இந்த செய்தியை கொண்டாந்து ஜாயின் ஆக்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கேட்டதானே சத்தம் போட்டு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைத்தால் அவங்க சத்தம் போட்டு சொல்லிக்கிறலாம். ரசூலுல்லாஹ் சொன்னது மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம், அவங்க செஞ்சது அவங்கள சொந்தமா கூட செஞ்சிருக்கலாம், அது ரசூலுல்லாஹ் பார்த்தாங்களா, ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சாங்களா என்று கருதினால் அவர் மெதுவாக சொன்னாரையானால் அதை நீங்க அப்ஜெக்ஷன் பண்ணக்கூடாது. நம்ம தொழுகை புக்கில் விவரமா எழுதிருக்கோம், தொழுகைங்கிற புக் இருக்குல்ல, அதுல இந்த விஷயத்தை என்ன செய்யறோம், விவரமா எழுதியிருக்கிறோம். சஹாபாக்களுடைய நடைமுறை அந்த ஹதீஸுக்கு விளக்கமா இருக்கிறது என்கிற அடிப்படையில் சத்தம் போட்டு சொன்னால் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் கொஞ்சம் தூக்கலா இருக்கும். இல்ல நான் ரசூலுல்லாஹ் சொல்லத்தான் சொன்னாங்க, நான் வாய்க்குள்ளேயும் சொல்லுவேன், சத்தம் போட்டு நீ அதை கேட்கறது அப்படிங்கிற மாதிரி நம்ம நடந்து கொண்டோமையானால் அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. சரியா, ரெண்டும் கூடும் இந்த ஆமீன் விஷயத்துல மட்டும்.